அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய களிமண் நாங்கள் உமக்கு ஏற்ற பாத்திரமாங்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்வு பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு விதமாக அனுபவங்களை பெற்றிருக்கிறது. அது உடைவுகளாக இருக்கலாம், தொய்வுகளாக இருக்கலாம், முறிவுகளாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பாத்திரத்தை நீர் மீண்டும் வணையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைபடும் ஆண்டவரே, இயேசுவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பீ சீட்டட். போன வாரத்திலிருந்து நாம் நோ யுவர் மினிஸ்ட்ரி என்கிற தலைப்பில் தலைமைத்துவம், ஆண்டவர் நம்மை தலைமைத்துவத்துக்கு அழைத்திருக்கிறார், பல்வேறு விதங்களிலே வைத்திருக்கிறார் என்று நாம் தியானம் செய்தோம். வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் எ லீடர்? திருச்சபையில் மட்டுமல்ல, வீட்டிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளிலே ஆண்டவர் நம்மை எந்த விதமான ஒரு தகுதியை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாம் தியானம் செய்தோம். இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்றால், த டெம்ப்டேஷன் ஆஃப் எ லீடர். ஒரு தலைவருக்கு வரக்கூடிய சோதனைகள் என்ன என்பதை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். சமீபத்தில் ஒரு நண்பர் எனக்கோடு பகிர்ந்து கொண்ட ஒரு 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 இல்லஸ்ட்ரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நாளிலே சொல்ல விரும்புகிறேன். ஒரு அம்மா தன்னுடைய பையனை அழைத்து சொன்னார்கள், கால் சன் and ask the question, how many friends do you have? The son said 3 அப்படின்னு. ஓகே, I am asking a question. ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸும் டாப் ஆஃப் த பிரிட்ஜிலேருந்து மேலேருந்து கீழே ஓடக்கூடிய நதியில் 3 பேரும் விழுந்தா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அம்மா எதிர்பார்த்தது, இந்த 3 பேர் விழுந்தா நானும் விழுவேன் அப்படிங்கிறது தான் அவங்க அம்மா எதிர்பார்த்தது. அப்போ அந்த பையன் சொன்னானா, மாம், ஐ எம் நாட் எ ஃபாலோவர், ஐ எம் எ லீடர். சில சமயத்தில் இப்படி சொல்லும்போது, த லீடர் என்று சொல்லும்போது மற்றவர்கள் என்னை ஃபாலோ பண்ண வேண்டும் என்கிற எண்ணம், அது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. பின்தொடர் ஃபாலோவர்ஸ் இல்லை என்றால் அவர் ஒரு சிங்கிள் பர்சன், ஹி வாக்ஸ் அலோன், ரைட்? பின்பற்றுதல் வேண்டும். ஆண்டவர் நம்முடைய தலைவர் என்று சொன்னால் அவரை நாம் பின்பற்றுகிறோம், அதனால்தான் அவர் தலைவர். ஆண்டவர் தான் நமக்கு சரியான ஒரு முன்மாதிரி தலைமைத்துவத்துக்கு. அது வீட்டில் இருந்தாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, திருச்சபையில் இருந்தாலும் சரி, நாம் எப்படி ஒரு தலைமைத்துவத்தை நடத்த வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் தான் முக்கியம். ஆண்டவர் நம்மை போல பாடுபட்டார், சோதிக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் பெர்ஃபெக்டாக இருந்தார். நாம் பெர்ஃபெக்டாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுகிறோம், ஆண்டவரை தேடுகிறோம். ஆனால் நாம் எப்பொழுதும் பூரணராக இருப்பதில்லை. சில சமயத்தில் நாம் பூரணராக இருக்கிறோம், சில சமயத்தில் பூரணத்திலிருந்து தவறி விடுகிறோம். We all have our own strengths and weaknesses, achievements and failures. We all know that. அதற்காக ஒரு தோல்வி அடைந்ததற்காக தலைவர் இன்று இல்லை என்று சொல்ல முடியாது. We are human, we make mistakes, we correct, we continue to serve. அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபம் 4 அதிகாரம் தான். There are only 4 chapters. நீங்கள் கொலோசிய நிருபத்தை வாசிப்பதற்கு நான் வாசித்த என்னுடைய அனுபவத்தின்படி சொல்கிறேன், 12 நிமிஷம். ஓகே, 4 அதிகாரத்தை வாசிப்பதற்கு 12 நிமிடங்கள் தான் ஆகும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வாசித்து பார்த்தால் கொஞ்ச நேரம் ஆகும். ஆனால் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள், 6 மாதம் ஆகும். எனக்கு மட்டும் இந்த 4 அதிகாரமும் 6 மாதங்கள் நான் தியானம் செய்தேன். It is not easy to meditate the each and every verse in this particular four chapters. ஆகையால் கொலோசிய நிருபத்தை நம்ம எல்லாரும் வாசித்திருக்கிறோம் இல்லையா? என்ன ஒரு மாதிரி பார்க்கறது பார்த்தா பாஸ்டர் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாதிரி சொல்ல, நம்ம எல்லாரும் வாசித்திருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் வாசித்திருக்கிறோம். ஆனால் நான் இப்போ கேள்வி கேட்டதில் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் என்னன்னு கேள்வி கேட்கல. பட் 4 chapters, very easy to read, but it is very strong theological stuff in the New Testament.
இந்த இடத்துல 3ஆம் அதிகாரத்திலே முதல் 11 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இந்த 11 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலர் ஒரு அருமையான ஒரு தலைமைத்துவத்திற்குரிய சோதனைகளையும் அதனுடைய எதிர்பார்ப்புகளையும் சொல்லுகிறார். அதுக்கு இந்த வசனம் முழுவதிலும் அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெட்டபர் என்னவென்றால், நாம் உடை உடுத்துவது, நாம் க்ளோத்திங், அதைத்தான் பற்றி பேசுவார். புட் ஆஃப் யுவர் க்ளோத், புட் ஆன் த க்ளோத், புட் ஆஃப் சம்திங் அண்ட் புட் ஆன் சம்திங். நம்ம சர்ச்சுக்கு வரப்போம், சர்ச்சுக்கு போகிறோன்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறோம்? துவைச்ச சட்டை, அயன் பண்ண சட்டை, நல்ல சட்டையை அப்படி போட்டுட்டு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். எங்கே போகிறனாலும், ஒரு விசேஷத்து போகிறனாலும் நமக்கு அழுக்கான சட்டையை போட முடியாது. சில சமயத்தில் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களா? நல்ல ஷர்ட் போட்டு எல்லாம் ரெடியாகி போகும்போது சட்டார்னு பார்த்தா இங்கே ஒரு டாட் மாதிரி இன்னும் வந்த உடனே அந்த டாட்டை வச்சு நம்ம போக விரும்பமாட்டோம், உடனே சட்டையை மாற்றிடுவோம். தட் இஸ் அவர் நேச்சர். That is nature. We don't like any other thing to make us ugly or unacceptable. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உடை உடுத்துறது மாதிரி. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் ஒரு பழைய மனிதனை உடை உடுத்தி இருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு புதிய மனுஷன். பழைய மனுஷன் என்று சொன்னால் பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை எல்லாம் நாம் அடாப்ட் பண்ணியிருப்போம். புதிய மனுஷன் என்று சொல்லும்போது பழைய மனுஷனை தூக்கி தூர போட்டு விட்டு அதை களைந்து விட்டு நாம் புதிய மனுஷனுக்குரிய உடுப்பை உடுத்த வேண்டும். அதைத்தான் இந்த 11 வசனத்தினுடைய இந்த சென்ட்ரல் தீம் அதுதான். இந்த மெட்டபரை எடுத்து அழகாக அவர் கிரீக்கிலே பயன்படுத்துவார். ஆனால் ஒரு தலைவனுக்கு வரக்கூடிய சோதனை என்ன? முதல் சோதனை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை பாருங்கள். Set your mind on things above, not on things on the earth. For you died and your life is hidden with Christ in God. When Christ who is in our life appears, then you also will appear with him in glory. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடைய கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆரம்பத்தில் நாம் சொன்ன போல ஒரு தலைவனுக்குரிய சோதனை என்னென்று சொன்னால், நான் சின்ன வயசுல நான் வாலிபனாக இருக்கும்போது சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, நீங்கள் இங்கே நாம் அதை வித்தியாசமாக நாம் பயன்படுத்துவோம். என்று சொல்வார்கள், என்ன கோல்டு, பையனுக்கு இருக்கிறனால கோல்டு கேர்ள் அண்ட் க்ளோரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கிற பிரச்சனை என்ன, சோதனை என்ன, அந்த 3 தான். லூக்கா 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். ஆண்டவருக்கு அந்த சோதனை, இது எல்லாமே இந்த பேசிக்காக வரக்கூடியது. அந்த 3 சோதனைகளை பற்றி தான் இங்கே எழுதுகிறார். முதலாவது சோதனை என்ன? வேர்ல்ட்லி மைண்ட் செட். ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய சோதனை என்ன சொன்னா, மேலே பார்க்கறதுக்கு பதிலாக கீழே பார்க்கிறது. மேலே பார்க்கணும். உங்களை மேலானவைகளை நாட வேண்டிய ஒரு தலைவன் கீழானவைகளை நாடும் பொழுது அது உனக்கு சோதனையா வருகிறது. பிசாசானவன் ஒரு தலைவத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களை எப்படி கீழே கொண்டு வர்றார் என்றால், அவங்களுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்றான். டெம்ப்டேஷன் வந்த உடனே அந்த ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகிறது. இட்ஸ் அ பர்சனல் கெயின், பர்சனல் க்ளோரி, பர்சனல் கோல் என்று சொல்லி அங்க பார்க்கிறத விட்டு இங்க பார்க்கிறான். மேலாளவை பரலோகத்திலே உங்களுக்கு வாசஸ்தலத்தை நாடுவதை விட்டு பூலோகத்திலே வாசஸ்தலத்தை கட்டுவதை திருப்பி விடுகிறான். பரலோகத்திலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்பதை விட்டுவிட்டு பூலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் சொன்னால், பரலோகத்திலே உனக்கு கனம் உண்டு என்பதை விட்டுவிட்டு மனுஷரெல்லாம் உனக்கு கனம் கொடுக்க வேண்டும் என்கிற ஷிஃப்ட்டுக்கு கொண்டு வருகிறான். பவுல் அப்போஸ்தலன் இதைத்தான், the first temptation to a leader is to shifting the mindset. அதனால தான் put off your worldly mindset. Put off your worldly mindset. நிறைய டைம்ல நம்ம ஆண்டவரை நோக்கி ஓடுகிறோம். ஆனா சைடுல உள்ள அந்த சத்தத்தை கேட்டு ஓடுகிற நம்முடைய கவனம் அங்க பார்க்காம பக்கத்துல பார்க்க.
இன்னும் எனக்கு நல்ல நினைவு இருக்கு. நான் சிறுவைகுண்டம் சொல்லும்போது அங்கே தான் நான் வளர்ந்தனாலும் சொல்கிறேன். ஸ்ரீ கேஜிஎஸ் ஹைஸ்கூலில் 9ஆம் வகுப்பு படித்துக்கிட்டு இருக்கும்போது ஓட்டப்பந்தயம் நடந்தது. எனக்கும் ஓட்டப்பந்தயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் கம்பல்சரி நான் ஓடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய டீச்சர் சொல்லிட்டாங்க. நின்னாச்சு, ஓடணும். நல்ல காட்டுப்பகுதி, சுற்றிலும் முள் மரம் உள்ள ஒரு அழகான ஒரு மைதானம், அதை சுற்றி ஒரு முறை வரணும். ஓட ஆரம்பித்தோம். ஓட ஆரம்பித்தோடனே எல்லாரும் ஓடினாங்க. ஆனால் நானும் பார்த்தேன், இவ்வளோ ஓடுறாங்கன்னு நானும் ஓடுறேன்னு சொல்லி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தேன். என்ன போன எப்படியும் வந்துடும், கடைசி நபராக வரக்கூடாது, கடைசிக்கு முந்தின நபராவது வரணுங்கிற ஒரு வேகத்தோடு நான் ஓடிக்கொண்டிருந்தேன். அப்போ என்னோடு கூட சேர்ந்து ஒரு பையனுடைய ஒரு என் கிளாஸ்மேட் ஓடிக்கிட்டு இருந்தான். அப்போ நான் ரொம்பவும் கனத்திருப்பேன், ரொம்பவும் பெரிய பையன், ரொம்ப கனத்திருப்பேன். அவன் என்னோடு கூட ஓடி வந்தான். சொன்னான், இந்த உடம்பை தூக்கிட்டு ஏன்டா நீ இவ்வளோ ரன் பண்ணுற, அப்படி ஓடுற அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். நல்லா ஓடிட்டு இருக்கும்போது இப்படி திரும்பி பார்த்தேன், அவன் எனக்கு முன்னால் வேகமாக வைத்தான். நான் தான் கடைசியிலும் கடைசி. எனக்கு அந்த வேகம் இருக்கிறத, நான் ஓடணுங்கிற வேகத்தை ஒரு வார்த்தை என்ன செஞ்சுட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு. அதுதான் டெம்ப்டேஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த பொறுப்புகளிலே ஆண்டவர் நம்மை வளர்த்துறார் என்று சொன்னா பக்கத்தில் உள்ள இந்த சத்தத்தெல்லாம் கேட்கக்கூடாது. Your focus is set your mind above, not below. Put off the mindset of worldly mindset. இந்த உலகத்தில் நான் இருக்கணும், இந்த உலகத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். கனவுகளோடு நம்ம அமெரிக்காவுக்கு வர்றோம் இல்லையா? ஆண்டவர் கனவுகள் தவறு கிடையாது. வீடு வாங்குறது தவறு கிடையாது, கார் வாங்குறது தவறு கிடையாது, நல்ல ஐஸ்வர்யமாக இருப்பதெல்லாம் தவறு கிடையாது. That's nothing wrong about that. ஆனால் ஆண்டவருக்கு நமக்கு வைத்திருக்கூடிய லக்கு என்ன? இந்த தேசத்திற்கு தேவன் எனக்கு கொடுத்த லக்கு என்ன? அந்த லக்கிற்காக கர்த்தனை கொண்டு வந்திருக்கிறார். அந்த இலக்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய மைண்ட் செட் எங்க இருக்கணும்? மேலே இருக்கணும். சுத்தியில் இருக்கக்கூடாது, கீழையும் பார்க்கக்கூடாது. என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்ன ஒரு நல்ல ஒரு மெட்டஃபர் இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. அவங்க சிம்பிளாக சொல்லிட்டாங்க, அதை புரிஞ்சு கொள்வதற்கு 62 64 வயசு ஆச்சு. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சண்டே ஸ்கூலில் சொன்னது தான், டேய் கோழி மாதிரி இரு, பன்னி மாதிரி இருக்காத. என்ன சொன்ன உடனே உங்களுக்கு இது என்னடா ஏன் இப்படி சொல்றானா? கோழி சாப்பிட்டுட்டு தண்ணி அப்படி என்ன செய்யும்? மேலே பார்க்கும். ஆனால் பன்னி ஒரு நாளும் மேலேயே பார்க்காது. ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. பரலோகத்தை பாரு, பூலோகத்தை பார்க்காதங்கிறதுக்கு என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னது. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகி நாம், ஆண்டவருக்கு பொறுப்புகளை பெற்ற நாம், let us look at the heaven, look at the things above, set your mind above. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பரலோகத்தை நோக்கி போயிருக்கணும், அந்த தெய்வத்தை நோக்கி போயிருக்கணும். அதை விட்டு போய் கீழே போயிட்டேங்கன்னு சொன்னா நாம் அந்த சோதனையில் விழுகிறோம் என்று அர்த்தம். அதனுடைய மறுபொருள் என்ன? புட் ஆன் த கிங்டம் மைண்ட் செட். நம்ம எல்லாரும் அமெரிக்கர்கள் அல்லது இந்தியர்கள், ஆஸ்திரேலியர்கள், மலேசியன்ஸ், நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் இந்த குடியுரிமை எல்லாமே இந்த உலகத்திலே தான். நம்முடைய மூச்சு நிற்கும் பொழுது இந்த குடியுரிமைக்கு மதிப்பே கிடையாது. ஆனால் நாம் மூச்சு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு குடிமை இருக்குது, பரலோகம் தான். இந்த பரலோக குடியுரிமையினால நம்ம தேவத்தினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆகையால் தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் இப்போ இருக்கிறேன்னா முதலாவது இவைகள் எல்லாம் தேடுங்கள், அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம அப்படி வசனத்தை அப்படியே மாத்துறோம் இல்லை. நம்முடைய இலக்கு தேவன், நம்முடைய இலக்கு தெய்வம், நம்முடைய இலக்கு தெய்வத்தினுடைய ராஜ்யம். அதுதான் நம்முடைய இலக்கு. அதற்கேற்றபடி நாம் முன்னோக்கி செல்வோம் என்றால் நிச்சயமாக இந்த சோதனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது எடுத்தவங்க வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:8. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுத்தவர்கள் வாசிங்க.
விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். இந்த என்னையும் எம்ப்ரேயும் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேர் யார்? ஜானஸ் அண்ட் ஜாம்பரஸ். யார் இவர்கள்? நீங்க பைபிள்ல எங்கே பார்த்தாலும் இவங்களை பத்தி வரவே வராது. ஏன்னா இந்த பகுதி மித்ராஸ் என்கிற ஜூயிஷ் லிட்ரேச்சர் இருந்து வந்தது. ஓகே, யூதர்கள் அந்த மித்ராஸ்ல இந்த விவரம் வருகிறது. இந்த ஜானஸ் அண்ட் ஜாம்பரஸ் இங்கே இந்த ரெண்டு பேரும் மோசே பார்வோனுக்கு போன சமயத்துல, பார்வோனை எதிர்கொண்ட சமயத்துல அவரை போல மந்திர வேலைகளை செய்யறவங்க. அவர்களுக்கு யெகோவா மோசேயினுடைய தெய்வத்தின் மேல அவர்களுக்கு அதிகமான மதிப்பு இருந்தது. ஆனா அவர்களை சார்ந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய நோக்கம் எல்லாம் பார்வோனிடமிருந்து அங்கீகாரம் பெறணும், பார்வோனுடைய கனத்தை பெறணும். மோசேக்கு அவர்கள் எதிர்த்து நின்றார்கள். அதனால தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, இந்த ரெண்டு பேர் மாதிரி இருந்தாதுங்க. அவங்களுக்கு இதுதான் இலக்கு என்று தெரிந்தாலும் தங்களுடைய உலக காரியத்தை முக்கியப்படுத்ததுனால அந்த இலக்கை இழந்து போனார்கள், பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில், நான் உன்னை பொறுப்பிலே வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறேன். இந்த பொறுப்பில் நீ விழாமல் இருப்பதற்கு, இந்த சோதனையில் விழாமல் இருக்கு, look at me, set your mind above not below. ஓகே, முதலாம். இரண்டாவது என்ன சொல்கிறார் பாருங்க, 5வது வசனத்திலிருந்து 7வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் பவுல் அப்போஸ்தலன் இவ்விதமாக சொல்லுகிறார், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்க அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோவாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களை சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இரண்டாவது டெம்ப்டேஷன் என்ன தெரியுமா? the first temptation worldly mindset, the second temptation destructive behaviors. இதில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் போன வாரம் நம்ம வாசித்து பார்த்தோம். ஒழுக்கம், கேரக்டர் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தாலும் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கை நான் பண்றேன், நான் செய்யறேன், அதை யாருக்கும் அவர்கள் அதிகாரம் செலுத்த முடியாது. ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த மாதிரியான இந்த டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்ஸை உங்களுடைய அவயவங்கள் மூலமாய் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவது சோதனை என்ன? தலைமைத்துவத்தினுடைய இரண்டாவது சோதனை பெர்ஃபார்மிங் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த சமயத்திலும் எந்த பிரஷரிலும் நம்முடைய கேரக்டரை நினைச்சுக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் நம்ம எல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பிரஷர் குக்கர் மாதிரி இருக்கணும் அப்படின்னார். என்ன சொல்றீங்க? என்ன பிரஷர் வரும்போது விசில் விட்டுறணும், அப்படி விடலைன்னா ரொம்ப வெந்துருவோம், சமைச்சிருவோம் அப்படின்னு சொன்னார். We have our own outlets, right? We have our own outlets. Nothing is wrong. இப்போ நீங்க கோபப்படும் பொழுது, சரி இனி கோபப்படுறேன், இனி நான் வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு வாக் பண்ணிட்டு திரும்பி வர்றதுல பிரச்சனை கிடையாது. ஆனா கோபப்படும் போது நான் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறேன், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த கோபம், அந்த சண்டையினுடைய கட்டத்தில் நம்முடைய கேரக்டர் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்த பார்ட்டியை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற நாம் இதை நம்ம கண்டிப்பா கண்டுகொள்ளணும். ஏனென்றால் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் இன் 3 different ways. The first, டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் எதுக்கு பண்றாங்க? மேனிப்புலேட் பண்றது. டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியரை மக்கள் ஏன் செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ளே ஒரு டிஃபரண்ட் ஸ்டாண்டர்டா வாழ்றதுக்கு. The third, it's controlling people. இந்த 3 தான். ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளில இந்த கேரக்டரை நம்ம பிரிசர்வ் பண்ணணும். ரிட்ரீட்ல 3 நாள் இதை தான் ஆண்டவர் நம்மோட கற்றுக் கொடுத்தார். கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Your leadership, ministry positions, anything is leader is important, but the character is more important. நான் உங்களுக்கு அடிக்கடி சொன்ன வசனம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா,
உம்முடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. அப்படி சொன்னவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? அக்கிரம சிந்தைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று சொன்னார். இவங்க இவ்வளவு பெரிய ஊழியத்தை செஞ்சவங்க ஆண்டவருக்கு தெரியாமலே ஊழியம் செய்றாங்க. ஆண்டவருடைய நாமத்தில் தான் ஊழியம் செய்றாங்க. The missing part is they fell in the temptation by performing destructive behavior. வார்த்தையில் முக்கியம். வார்த்தை ஒருவரை வாழ வைக்கும், ஒருவரை அழிக்கும். நாம் சிந்திக்கிற சிந்தனைகள் முக்கியம். ஏனால் அந்த சிந்தனைகளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார். நாம் செய்யக்கூடிய செயல்கள் முக்கியம். அது அந்தரங்கமாய் நீங்கள் செய்தாலும் சரி அல்லது அம்பலத்திலே செய்தாலும் சரி, அது முக்கியம். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே வாழ்வைத்தான் எதிர்பார்க்கிறே தவிர ஊழியம் என்பது இரண்டாவது காரியம். நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும்போது நல்ல ஊழியம் செய்யலாம். கெட்ட வாழ்க்கை இருந்து நல்ல ஊழியம் செய்தாலும் நமக்கு இது நல்லதல்ல. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது. டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்ஸ் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகாப் ராஜா, பழைய பாட்டில் உள்ள ராஜா, நம்மெல்லாம் அந்த ஆகாப் ராஜாவை பற்றி சொல்லும் பொழுது ஜெசபெல் இல்லையா, ஜெசபெலை நம்ம நினைப்போம். ஏசபெல். ஆகாப் ராஜா வேதத்தில் உள்ள எல்லா ராஜாக்களை விட ரொம்பவும் மோசமானவன். ஏன் தெரியுமா? அவன் முதல்ல இருந்து கடைசி வரை அக்கிரமே செஞ்சிட்டு இருந்தான பரவாயில்ல, அக்கிரமம் செய்வான், அது பிறகு ஒரு நன்மை செய்வான். ஆண்டவர் விட்டு தூரமா போவான், ஆண்டவர் பக்கமா வந்துருவான். அப்புறம் ஆண்டவர் விட்டு தூரமா போவான், ஆண்டவர் பக்கம் வருவான். ஆண்டவர் உன்னை நான் சாகடிக்க போறேன்னு சொன்னா அழுதுருவான். ஆண்டவர் ஏதாவது சொன்ன உடனே கதறுவான், எல்லாம் செய்வான். He always play this game, this dual game in his life. ஆண்டவரோடு அவர் வாழ்கிற வாழ்க்கையில அவன் உண்மையாக இல்லை. ஏன் தெரியுமா? அவன் ஆண்டவரோடு இருக்கும்போது எதுக்காக ஆண்டவரோடு தான்? பயத்தினால. எங்க ஆண்டவர் விட்டு போனா அடிச்சிருவாரோ, ஆண்டவர் விட்டு போனா இன்னும் சபிச்சிருவாரோ, ஆண்டவர் விட்டு போனா எது நடந்து, அதனால தான் ஆண்டவர் மேல இருந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவனுடைய கேரக்டர் எவனையாவது கொல்லணும், எவனுடைய வயதையாவது பிடித்து எடுக்கணும், யாரையாவது பழி வாங்கணும், இதுதான் அவனுடைய நேச்சர். The destructive character ரொம்பவும் பெர்ஃபார்ம் பண்ணான். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நான் ஆண்டவருக்காக வேலை செய்கிறேன் என்று சொல்வான் என்றால் அந்த ஆண்டவருடைய பிள்ளை cannot allow any destructive behavior. அதுதான் முக்கியம். அப்படி ஒரு சோதனைக்குள்ளே வரும்போது we must be very careful. Worldly mindset and destructive behavior. மூணாவது கடைசி பாயிண்ட், 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் வரை இதை வாசிக்கும் பொழுது மிகவும் அருமையான ஒரு வசனம் இப்போ வாசிக்கிறேன். கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தையும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்களை களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்துடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அதில் கிரேக்கனம் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாத என்றும் இல்லை, பிரஜாதி என்றும் இல்லை, புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதன் என்றும் இல்லை. கடைசி வசனத்தை கவனமா கேளுங்க, இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் ஆல் இன் ஆல் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஆண்டவர் எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை வாஸ்தவுடன் நீங்க என்ன பொறாமப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, வம்பு பேசக்கூடாது, வீண் வார்த்தைகளை அதெல்லாம் முக்கியம்தான். அதெல்லாம் டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர் என்று சொல்லிட்டு கடைசியில் இவர் ஒரு லிஸ்ட் போடுகிறார் பாருங்க. அடுத்த இதுல பார்ப்போம். அதுல 5 விதமான லிஸ்டா பிரிக்கிறார். முதல்ல பிரிவினை என்கிற ஒன்று டெம்ப்டேஷன். ஒரு லீடர்ஷிப்புக்கு வரக்கூடிய டெம்ப்டேஷன் என்ன தெரியுமா? டிவிஷன்ஸ். அந்த டிவிஷன்ஸ் வரும்பொழுது அந்த தலைமைத்துவத்தை நம்ம சரியா செய்ய முடியாது. முதலாவது கேட்டகரி என்ன பாருங்க, இட்ஸ் a personal relationship. கோபம், மூர்க்கம், பொய் சொல்லுதல், இது எல்லாமே தனிப்பட்ட உறவுகளை பிரிக்கிறது. என்னைக்கு பொய் சொல்லிட்டோமோ, என்னைக்கு வம்பு வீண் வார்த்தைகளை பேசுகிறோமோ,
வீம்பு பண்ணுகிறோமோ நமக்கும் மற்றவர்களுக்குள்ள உறவு கட்டாயிரும். அந்த கட்டாயிருக்கக்கூடிய அந்த பிரிவு. இரண்டாவது பிரிவு என்ன சொன்ன? சோசியல் பேட்டர்ன். கிரீக்ஸ் அண்ட் ஜூஸ், யூதர் அல்லாதவர் கிரேக்கர். இது வந்து சோசியல், ரேஷியல் என்று சொல்வோமே, ரெண்டு டிஃபரண்ட் ரேஷியல். மூன்றாவது சொல்லுகிறார் ரிலிஜியஸ், அன்சர்கம்சைஸ், சர்கம்சைஸ். விருத்த சேதனை பண்ணவன் விருத்த சேதனை பண்ணாதவன் என்கிற பிரிவு. நான்காவது ஜியாகிரபிக்கல். இதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பார்பேரியன்ஸ் அண்ட் ஸ்கிதியன்ஸ் என்று சொல்லி இருக்கும். இது என்ன, இவங்க யாரு? இந்த பார்பேரியன்ஸ் என்று சொல்லுவது அன்சிவிலைஸ்ட் பீப்புளுக்காக சொல்லப்பட்ட ஒன்று என்று நம்ம சொல்லுவோம். ஸ்கைதியன்ஸ் யாரு? இவர்கள் எல்லாருமே இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடபகுதியிலே வாழ்ந்தவர்கள். ஜியாகிரபிக்கலாக அவர்கள் ரொம்ப தூரத்தில், சொல்லப்போனால் இது அமெரிக்கர், மெக்சிகன் என்று சொல்லுகிறோமே, அது போல இந்த ரெண்டு குரூப். கடைசியாக எக்கனாமிக்கல், அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளை தலைமைத்துவத்தை ஏற்கும் பொழுது எந்த விதத்திலும் மக்களை பிரித்து விடக்கூடாது. எந்த விதத்திலும். There is no area you have to divide the people because you are leading the leadership. No. Because we are called to be the reconcilers, not the build. உறவுகளை உடைக்கிறவர்கள் அல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான். சண்டை பண்ணுகிறவர்கள் அல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அதை அப்படியே மாற்றி போடுங்க. சண்டை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லிடாங்க, சரியா? சண்டை பண்ணுகிறவர்கள் அபாக்கியவான்கள், சரியா? அவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள். ரெண்டே காரியம்தான். சமாதானம் பிரிக்கவே கூடாது. ஒரு ரெண்டு பேரை சேர்த்து வைப்பது தலைமைத்துவத்தை ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வேலை. ரெண்டு பேரை பிரிச்சு வைக்கிறது சாத்தானுடைய பிள்ளையினுடைய வேலை. அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், you cannot divide the people. You cannot divide them. What's the third important temptation? Creating divisions. பழைய ஏற்பாட்டில் நான் அதை சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் சாலமோனுடைய பையன் ரெகோபாம், இல்லையா? சாலமோனுடைய பையன் எப்படி வாழ்ந்தான்? அவன் எப்படி அரசாட்சிக்கு வந்தான்? ஆண்டவர் சொல்லி வரல. அப்பா செத்தாரு, இவன் வந்துட்டான். அப்பா இறந்து போனாரு, இவன் வந்துட்டான். சாலமோன் தான் வாழ்ந்த காலத்திலே ஆலயத்தை கட்டுவதற்கு மாற்றம் வரி போடல, தன்னுடைய அரண்மனையை கட்டுவதற்கு வரி போட்டான். ஜனங்களெல்லாம் வரியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ எல்லாரும் போய் கேட்குறாங்க, அவன் மகன்கிட்ட போய், இந்த வரியை கொஞ்சம் உங்க அப்பா போட்டாரு, கொஞ்சம் அந்த வரியை வேண்டாம், கொஞ்சம் குறைச்சி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? முதலாவது முதியவர்கள் பெரியவர்கள் சொல்றாங்க குறைங்கயா அப்படின்னு சொன்ன உடனே தான் வயதுக்கொத்த இளைஞர்களை தனியா பிரிக்கிறான். He divided the community into elders and the young people. And he listened to these young people and made the taxations more severe. அவங்க அப்பாவுடைய பெருவரல் என்னுடைய சுண்டு விரலை விட பெருசு அப்படின்னு அவன் சொல்றான். அந்த அளவுக்கு கொடுமையா அவன் செஞ்சான். நாடு ரெண்டா உடைஞ்சது. இஸ்ரேல் யூதயா என்று ரெண்டா உடைஞ்சது. ஏன் பைபிள் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? தெய்வத்தினுடைய பிள்ளைகளுடைய வேலை ரெக்கன்சைலர்ஸ், நாட் டிவைடர்ஸ். அதுதான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார். சோ ஒரு விதத்தில் சொல்லுகிறார், put off these divisions, put off creating divisions. That is the old man's life. Put on the creating the unity. That is the new man's aspect. ஆண்டவர் இந்த நாளில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த மூன்று காரியத்தை இந்த காலையிலே ஆண்டவர், இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தலைமைத்துவத்திலே ஒரு பொறுப்பிலே நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வரக்கூடிய மூன்று சோதனைகளை பற்றி சொல்ல. ஒன்று, நாம் மேலானவர்களை நாடாமல் கீழானவைகளை நாடுகிறோம், அது ஒரு சோதனை. ரெண்டாவது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்வு, ஒரு கேரக்டரை என்ன செய்யறோம்? வாழுகிறோம். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். கடைசியில் ஆண்டவருடைய தலைமைத்துவத்தில் உள்ளவங்க கிரியேட்டிங் யூனிட்டி, நாட் டிவிஷன்ஸ்.
அது என்ன விதத்தில் நம்ம வந்து லேபிள் போட்டாலும் சரி, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த தலைமைத்துவத்தில் இந்த சோதனையெல்லாம் வரும். பைபிளில் இந்த 3 சோதனையினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் புதிய ஏற்பாட்டில் உண்டு. சரியா? எத்தனையோ பேர். ஆண்டவருக்கு இந்த 3 சோதனை வந்துச்சு. ஆனால் எதையும் ஆண்டவர் செய்யவே இல்லை. எதுவே செய்யவில்லை. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எல்லாருக்குள்ளும் கிறிஸ்து இருக்கிறார் என்கிற அந்த அடையாளம், அந்த வெளிச்சம் இருக்கும் பொழுது அவன் தன்னுக்கு கொடுத்த பொறுப்பை நல்லா செய்கிறான். சரியா? ஒரு ஆளை பார்க்குறோம் திருச்சபையில், இந்த திருச்சபையில் இவரை பார்க்கிறோம், இவர் பார்த்தவொடனே இவருக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்று நீங்கள் உணரும் பொழுது அந்த அதனுடைய உறவே வித்தியாசமாக இருக்கு. நான் கிறிஸ்தவன், இவங்க கிறிஸ்தவ இவங்கிட்ட இல்லைன்னு நினைக்கும் போது தான் யூ மேக் எ டிவிஷன். கிரைஸ்ட் இஸ் இன் ஆல். கிறிஸ்து எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். கிறிஸ்து எல்லாருக்குள்ளும் இருக்கிறார், எல்லாவுமாக இருக்கிறார். அதுதான் நான் பவுல் சொல்லுகிறார். when you lose this sight you will lose the leadership. that is a simple thing. ஒவ்வொரு சிறியவனாக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு கூட இருக்கிறார். that is the way we look at the people. 3 காரியம்: worldly mindset, destructive behaviors, creating divisions. இந்த 3 டெம்ப்டேஷன்ல தப்புனோம்னா நம்ம திருச்சபையில் அற்புதமா அதிசயமா திருச்சபையை மாற்ற முடியும். ஓகே, அற்புதமா மாற்ற முடியும். பிரிவுகள் என்பது தேவனால் உண்டானதல்ல. இன்றைக்கு நான் சொல்றேன், பிரிவுகள் என்பது தேவனால் உண்டானதல்ல. பிரிவுகளை வைத்து ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பிரிவுகளை ஆண்டவர் நியாயப்படுத்துகிறதில்லை. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது மார்க்கை கூட்டு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 2 பேரும் அப்போஸ்தலர். பர்னபா பவுலை கொண்டு வந்தவன். அவனை கொண்டு வந்த அந்த மென்டரும் அப்படித்தான் இருந்தான். பவுலும் அவருடைய கூட கம்பானியன் தான். 2 பேரும் சண்டை போடுறாங்க. மார்க்கை கூட்டு போக கூடாது, பர்னபா மார்க்கை கூட்டு போகணும், பவுல் சொல்ல மார்க்கை கூட்டு போடாது. 2 பேரும் சண்டை. இன்னைக்கு நம்ம காலத்தில் சண்டை, சபையில் சண்டை நடக்கிறதெல்லாம் ரொம்பவும் நம்ம தெரியும். ஆனால் ஆதி அப்போஸ்தலர் சண்டை போட்டாங்களா? சண்டை போட்டாங்க, மல்லுக்கு நின்றாங்க. கடைசியில் பவுல சொன்னார், எனக்கு பர்னபாவும் தேவையில்லை, எனக்கு மார்க்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சீலாவை கூட்டிட்டு போயிட்டார். நான் சொல்ல சீலா, நிறைய பிள்ளைகள் சீலான்னு ஒரு ஷீலான்னு நினைச்சிடறாங்க. நோ, சீலா, சைலஸ். ஓகே, இந்த சீலாவை கூட்டிக்கிட்டு போறார். இந்த 2 பேரும் போறாங்க. 2 பேரும் போயிட்டு அநேக ஆண்டுகள் ஊழியம் செஞ்ச பிறகு பவுல் அப்போஸ்தலன் தான் தவற உணர்றார். பிரிஞ்சது தப்பு. பர்னபாவை ஆண்டவர் பயன்படுத்தினாரா? பயன்படுத்தினார். பவுலை பயன்படுத்தினாரா? பயன்படுத்தினார். ஆனால் ஏற்பட்ட சண்டையை ஆண்டவர் அங்கீகரித்தார்? இல்லை, சண்டையை ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஆனால் அவங்களுடைய குறைபாட்டிலும் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். கடைசியில் எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க. அதுதான் தெய்வத்தினுடைய வல்லமை. எந்த ஒரு பிரிவுக்கும் நாம் தெய்வத்தை நியாயப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய பலவீனத்தினாலே நாம் பிரிந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறதில்லை, பயன்படுத்துகிறார். ஆனால் கிரியேட்டிங் யூனிட்டி இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கிறிஸ்டியன் லீடர்ஷிப். அதைத்தான் இந்த நாளிலே பார்க்கிறோம். அருமையான சகோதரி சகோதரியே, வீட்டிலே தகப்பனாக, தாயாக, பெற்றோராக, அலுவலகத்திலே உங்களுக்கு கொடுத்த பொறுப்பிலே, திருச்சபையிலே உங்களுடைய போர்டு மெம்பர்ஸாக, பாஸ்டராக, ட்ரஸ்டியாக, அல்லது பர்வல ஊழியங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, கொயர் மெம்பர்ஸாக, கொயர் டைரக்டராக, இங்கே ஆடியோ வீடியோ செய்யக்கூடிய அருமையான ஊழியக்காரர்களாக, ஆண்டவர் சண்டே ஸ்கூல் எல்லாவற்றிலும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பட் there are 3 temptations coming again and again to us. The first one, worldly mindset, destructive behavior and creating division. இந்த 3ம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா நம்ம இந்த சோதனையிலிருந்து நினைச்சிருவோம், ஜெயிச்சிரும். நம்மளால முடியுமா? முடியாது.
பிகாஸ் அவர் நேச்சர் என்னது, சண்டை போடுறது. அவர் நேச்சர் ஷார்ட் டெம்பர் ஆகுது. அவர் நேச்சர் ஒரு வார்த்தைக்கு 4 வார்த்தை பேசுறது. அவர் நேச்சர் அவங்களோட நான் போய மாட்டேன் என்று சொல்றது. அவர் நேச்சர் அவரோட நான் பேச மாட்டேன் என்று சொல்றது. இதெல்லாம் அவருடைய நேச்சர். Can we overcome this temptation? Yes, we can. How? ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம், அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்மால முடியாது, ஆனால் தெய்வத்தால் முடியும். இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம மத்தியில் சொல்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்புகளில் இந்த சோதனைகள் வரும்போது கவனமாக இருப்போம், கவனமாக இருப்போம். இந்த 3 சோதனைகள் நாம் ஜெயிக்கும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு பயன்படுத்துகிற வித்தியாசம். ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு திருச்சபை, அந்த திருச்சபையை நான் பேசவில்லை. ஒரு திருச்சபையிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த போராட்டம் டாக்டரினலாக கிடையாது, அல்லது மணியலாக கிடையாது, அக்கௌண்ட்லாம் கிடையாது. அந்த 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 ப்ராப்ளம் என்னன்னா ரேஷியல் ப்ராப்ளம். அதிலே நான் போதகன், சரியா? அந்த ரேஷியல் ப்ராப்ளம் அந்த சமயத்தில் 2 குரூப்பாக நின்றார்கள். ஒரு குரூப் ஒரு விதமான ரேஸ்க்காக அவர்கள் ஃபைட் பண்ணுகிறார்கள். இன்னொரு விதமாக ரேஸுக்காக அவர்கள் ரொம்ப ஸ்டாண்டப் பண்ணியிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு நான் போதகராக இருந்தேன். அப்பொழுது அவர்கள் 2 பேரும் 2 விதமாக உட்கார்ந்திருப்பார்கள். யாரும் இந்த சைட்லேருந்து அந்த சைடு வர பார்த்தாலே தெரியும். அப்பொழுது அவரிடத்துல வந்து சொன்ன உடனே இது ஒரு 2-3 மாதமாக இப்படியே போய் கொண்டிருந்தது. அப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன், இதை எப்படி நான் கொண்டு வருகிறது, எப்படி நான் கொண்டு வருகிறேன். ஆண்டவர் சொன்னார், இது தவறுன்னு முதல்ல என்ன சொல்லு. நீனும் தப்பு. ஏன்னா ரேஷியல் ஐடென்டிட்டி இஸ் ராங் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுன்னு சொன்ன 2 குரூப் இருந்தாங்க. நான் பிரசங்கம் பண்ணேன். 2 முடித்த உடனே இந்த பிரசங்கம் நல்ல பிரசங்கம்னு சொல்லி அவர் சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் 2 பேரும் மல்லு கட்டி 2 குரூப்பாக சபை முடிஞ்ச உடனே என்னை ஒரு வழி பண்ணதுக்கு 2 குரூப்பில் நிற்கிறாங்க. நான் போன உடனே சொன்னாங்க, பாஸ்டர் அவங்களுக்கு சப்போர்ட்டா எனக்கு சப்போர்ட்டா? நான் சப்போர்ட்டாவும் இல்லை, மாங்காவும் இல்லை, சரியா? நான் யாருக்கும் நான் சப்போர்ட் இல்லை. ஆனால் ஒன்று, இது கடவுளுடைய திருச்சபை. இந்த திருச்சபையில் யார் நம்ம நோக்கம் அங்கே இருக்கணும். திருச்சபையில் இந்த ஐடென்டிட்டி, we are all Christians அப்படின்னு சொன்னேன். சட்டம் அதை ரொம்ப பண்ணாங்க. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் அன்னைக்கு 2 குரூப்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 40% பிரிஞ்சு 3வது குரூப்பாக என் கூட வந்து நின்னாங்க, சரியா? அது அது அந்த அந்த திருச்சபை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருச்சபை. திரும்ப நல்ல ஆண்டுக்குள்ளே வந்தாங்க. நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, until we find out our temptation, our problem, until we ask God's grace to help us, until we correct us, nothing will happen. ஆண்டோடைய வார்த்தையை தான் சொல்லுகிறேன். கடவுள் ஒன்று அதிகமாக பயன்படுத்துன்னு சொன்னால் இந்த 3 சோதனையிலிருந்தும் விலகி ஓடணும். அந்த ஓடக்கூடிய கிருபையை ஆண்டவர் தரார். How many temptations are you falling into it? இந்த 3 டெம்டேஷன் பார்த்தா, worldly mindset, destructive behavior, creating divisions. இந்த 3 டெம்டேஷன்ல what is the temptation you are struggling with? Let's all stand up and pray. எல்லாரும் எழுந்திருந்து பிரார்த்தனை செய்வோம். எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த வேளையிலே கண்களை மூடுவோம். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுத்து, இந்த செய்தியை கொடுத்து பேச சொன்னார். I just deliver what he asked me to do. I just deliver. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னிடத்தில் கேட்கிற இந்த 3 சோதனைகளிலே எந்த சோதனையோடு நீ எந்த சோதனைகளோடு நீ போராடி கொண்டிருக்கிறாய்? ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறாய், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறாய். உன்னுடைய முழு நோக்கம் எங்கே இருக்கிறது? Where is your mind? In heaven, in kingdom of God, or this world? ஆண்டவருடைய பிள்ளை ஊழியம் என்று சொல்லுகிறோம். What are the ways
we express our character. எந்த விதமான ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறோம்? Whether we perform destructive character, habits, behavior, or we develop godly character. ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டுடைய ஊழியக்காரங்களை நாம் சொல்லுகிறோமே, நாம் பிரிவினைகளையா அல்லது ஒருமைப்பாட்டையா எதை கொண்டு வருகிறோம்? இதெல்லாம் டெம்ப்டேஷன் தான். ஆனால் டெம்ப்டேஷனை விழுவதும் விழாமல் இருப்பதும் நம்முடைய சாய்ஸ். ஆண்டவர் இந்த டெம்ப்டேஷன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த டெம்ப்டேஷனை ஐடென்டிஃபை பண்ணும்போது நான் விழமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். சோதனை வந்தபோது யோசேப்பு விட்டு ஓடினான். பாவத்தோடு அவன் என்கேஜ்மெண்ட் பண்ணவே இல்லை. சோதனையோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. சோதனையோடு கூட அவன் உலாவவில்லை. விட்டு ஓடினான். ஏனென்றால் சோதனை பாவத்துக்கு நேராய் வழிநடத்தும் என்று அவனுக்கு தெரியும். உனக்கு வரக்கூடிய சோதனைகளிலே எப்படி நீ நிற்கிறாய்? ஆண்டவரே, நான் விழுந்து போயிருக்கிறேன், தவறி போயிருக்கிறேன், நான் பலவீனமாய் இருக்கிறேன். அதுதான் உண்மை. அதிலே நமக்கு சந்தேகம். ஆண்டவருக்கு முன்பாக ஆனஸ்டாக இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்கிறேன், சோதனைகளிலிருந்து உன்னை மேற்கொள்வதற்கு நான் உதவி செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எத்தனையோ முறை நான் தவறி விடுகிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் மூலமாய் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். என் மூலமாய் மற்றவர்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும். என் மூலமாய் மற்றவர்கள் நல்ல கனிகளை பெற்றுக்கொள்ளட்டும். என் மூலமாய் சமாதானம் உண்டாகட்டும், ஒருமைப்பாடு உண்டாகட்டும். என்னை பயன்படுத்தும் சுவாமி. ஜெபிப்போமா? நம்மை ஜீவ பலியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை தருகிறேன். இந்த சோதனைகளிலே நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை காத்தருளும் சுவாமி. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே இந்த 3 சோதனைகளை பற்றி நீர் பேசினீர். இந்த 3 சோதனைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். சில சமயத்திலே நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம், சில சமயத்திலே நாங்கள் விழுந்திருக்கிறோம். நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள். எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த திருச்சபையும் ராஜ்யத்தையும் கட்டி எழுப்பக்கூடிய ஸ்தானாதிபதிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னென்ன சோதனை எந்த விதத்தில் வந்தாலும் அதற்கு துணிவோடு எதிர்த்து நிற்கத்தக்கதான பரிசுத்தாவின் பலத்தை எங்களுக்கு தாரும். உடைய கிருபையை தாங்கட்டும் சுவாமி. வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வாரம்